1915ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளியிட்ட தன்னோட ரிலேட்டிவிட்டி தியரி பொது சார்பியல் கோட்பாடு மூலமா ஈர்ப்பு விசை பற்றியும் பருப்பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் போது அதை சுற்றி இருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் எவ்வாறு பாதிக்கும் என்றதையும் தன்னோட சமன்பாடுகள் மூலமா ரொம்பவே நுணுக்கமா வரையறுத்திருப்பாரு. ஐன்ஸ்டீனோட இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் வானவியல் பற்றிய பல விஷயங்கள் மாற்றியமைக்கப்பட்டது. குறிப்பா பிளாக் ஹோல்ஸ். 1935 ஐன்ஸ்டீன் மற்றும் நாத்தன் ரோசன் என்பவரோட இணைஞ்சு ER என்ற பேப்பரை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல 2 வெவ்வேறு இடங்கள்ல, தட் மீன் ஸ்பேஸ்ல வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் வார்ம் ஹோல்ஸ் மூலியமா ஒன்றுக்கொண்டு கனெக்ட் ஆகி இருக்கலாம்னு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டா உருவாக்கி இருந்தாங்க. இதுதான் ஐன்ஸ்டீன் அண்ட் ரோசன் பிரிட்ஜ் அல்லது ER பிரிட்ஜ் என்ற பெயர்ல வார்ம் ஹோல் கான்செப்டா உருவாக காரணமாகவும் இருந்தது. வெல்கம் வியூவர்ஸ். இப்போ இருக்கிற நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம நிலவுக்கு போக 3 நாள் ஆகும். செவ்வாய் கிரகத்துக்கு போக 9 மாதங்கள் ஆகும். நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி பிளானட் நெப்டியூன் பிளானட் அங்க போய் சேர 20 வருஷங்கள் ஆகும். நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே பக்கத்துல இருக்கிற இன்னொரு சூரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராக்சிமா சென்டாரி. அங்க போய் சேர நமக்கு 80,000 வருஷங்கள் ஆகும். சப்போஸ் நம்ம ஒரு லைட் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சோம் அப்படி வச்சுட்டா கூட அந்த ப்ராக்சிமா சென்டாரிக்கு போய் சேர நமக்கு 4 வருஷங்கள் ஆகும். சரி, அப்போ நம்ம பூமியில மட்டும்தான் இருக்கணுமா? இந்த பூமியை தாண்டி வேற எங்கேயுமே போக முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஆப்ஷன் வார்ம் ஹோல். உண்மையிலேயே வார்ம் ஹோல்னு ஒன்று இருக்குதா? இந்த வார்ம் ஹோல் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த வார்ம் ஹோல் மூலமா டைம் டிராவல் பண்ண முடியுமா? இந்த வார்ம் ஹோல் பத்தின பல மிஸ்டீரியஸான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். வார்ம் ஹோல் பற்றி தெரிஞ்சது முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய சேனல்ல நிறைய வீடியோஸ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளா சுருக்கமா சொல்லிடுறேன். அப்போதான் வார்ம் ஹோல் பற்றி டீடைல் முழுசா புரிய வரும். ஸ்பேஸ்ல எண்ணவே முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இந்த சூரியன் எரியறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களும் ஹீலியம் அணுக்களும் ஒன்றோடு ஒன்று மோதி அதனோட விளைவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தொடக்கம் ஒன்று இருக்கும்போது அதுக்கு முடிவும் இருக்கணும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்சத்திரத்தோட ஆயுட்காலம் 1000 மில்லியன் ஆண்டுகள் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த நட்சத்திரத்தோட ஆயுள் முடியும் போது அதில் இருக்கிற மொத்த நிறையும் ஒரு சின்ன ஒரு அணுக்குள்ள சுருங்குற அளவுக்கு மாறிடும். இதுதான் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த சிங்குலாரிட்டிக்குள்ள அந்த நட்சத்திரத்தோட மொத்த நிறையும் அடங்கும் போது அந்த நட்சத்திரம் ஒரு பிளாக் ஹோலா மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா நட்சத்திரமும் பிளாக் ஹோலா மாறுமானா நிச்சயமா மாறாது. ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது அதோட நிறைய பொறுத்து ஒயிட் டிராஃப்டாகவோ அல்லது ரெட் ஜெயிண்டாவோ அல்லது பிளாக் ஹோலாவோ கன்வெர்ட் ஆகும். பிளாக் ஹோல்ஸ் இருக்கிற இடம் ஸ்பேஸ்ல இன்விசிபிளா இருக்கும். சேம் டைம் நிலைத்தன்மையா இல்லாமையே இருக்கும். நகர்ந்து போகிற இடத்திலோ அல்லது தன்னை நெருங்கி வரக்கூடிய ஆப்ஜெக்டோ இன்ஃபினிட்டி ஃபோர்ஸ்ல தனக்குள்ள இழுத்துக்கும். அது எதுவா வேணா இருக்கட்டும். ஒரு கோளோ நட்சத்திரமோ ஈவன் லைட்டா இருந்தா கூட தனக்குள்ள இழுத்துக்கும். இதுதான் பிளாக்கோட எளிய விளக்கம். இப்போ டாபிக் உள்ள வருவோம். ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடுபடி இந்த பிரபஞ்சம் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபேப்ரிக் சுருங்கும், விரியும், பெண்ட் ஆகும், திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ பிளாட்டா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபேப்ரிக்ல கோள்கள், நட்சத்திரங்கள்னு வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட நிறைக்கு ஏற்ற மாதிரி கரு ஃபார்ம் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இப்போ பிளாக் ஹோலுக்கு இன்ஃபினிட்டி மாஸ் டென்சிட்டி இருக்கிறதால அதனோட கரு ரொம்பவே ஆழமா சென்று ஒரு ஃபியூஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதோட சிங்குலாரிட்டி வரைக்கும் நீண்டு இருக்கும். இப்போ இதே மாதிரியான ஒரு அமைப்பு யூனிவர்ஸ்ல வேறொரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். அங்க இதே மாதிரி சிங்குலாரிட்டி உருவாகி ஒன்றுக்கு ஒன்று டியூப் மாதிரி டனல் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்தா அதுக்கு பேர் தான் வார்ம் ஹோல். இதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம் ஐன்ஸ்டீன் அண்ட் ரோசன் இணைஞ்சு ER என்ற பேப்பர்ல வார்ம் ஹோல் கான்செப்டை உருவாக்குனாங்கன்னு. இந்த வார்ம் ஹோல்ன்றது பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஷார்ட்கட். நம்ம இடத்துல இருந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு சில நொடிகள்லயோ அல்லது சில நிமிஷங்கள்லயோ போய் சேர்ந்துடலாம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பர் தான் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல ஒரு பக்கம் X கேலக்சி இருக்கணும், இன்னொரு பக்கம் Y கேலக்சி இருக்கணும் வச்சுக்கலாம். இந்த 2 கேலக்சிக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 கோடி ஒளியாண்டுகள். இந்த 100 கோடி ஒளியாண்டுகளை ஒரு மனுஷனோட வாழ்நாளை தாண்டதுன்றது முடியாத காரியம். ஸோ ஐன்ஸ்டீன் அண்ட் ரோசன் பிரிட்ஜ் தியரி படி இந்த 2 கேலக்சிலும் பிளாக் ஹோல்ஸ் இருக்கலாம். அந்த பிளாக் ஹோல்ஸ் வார்ம் ஹோல் மூலமா கனெக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ இங்க இருந்து இந்த கேலக்சிக்கு 100 கோடி கிலோமீட்டர்ல தோண்டி போக வேண்டியதில்லை. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபேப்ரிக் வளைக்கிறதால இங்க இருந்து இந்த X கேலக்சியில இருந்து Y கேலக்சிக்கு ஷார்ட்கட்ல இந்த வார்ம் ஹோல்ஸ் மூலமா போயிட முடியும். இதுதான் ஐன்ஸ்டீன் அண்ட் ரோசன் பிரிட்ஜ் மூலமா விளக்கி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப
ரொம்ப சின்னதாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப டீட்டெயில்டு நிறைய கூகுள்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், படிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த வார்ம் ஹோல் என்றது ஒரு வழி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதை அப்படின்னா அது உள்ள போகிறதுக்கும் வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த என்ட்ரி பாயிண்ட் என்னன்னா, முன்ன பார்த்த பிளாக் ஹோல் ஒரு என்ட்ரி பாயிண்டாகவும் அதுல இருந்து வெளியேற ஒயிட் ஹோல் எக்ஸிட் பாயிண்டாகவும் ஸ்பேஸ்ல அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பிளாக் ஹோல் மற்றும் ஒயிட் ஹோல் இது இரண்டும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு டன்னல் போன்ற ஸ்ட்ரக்சர் தான் வார்ம் ஹோல். இப்போ பிளாக் ஹோல் மூலமா உறிஞ்ச போற எந்த ஒரு எலிமெண்ட்டும் வார்ம் ஹோல் வழியா சென்று ஒயிட் ஹோல் மூலமா வெளியேற்றப்படுது. அப்படி வெளியேற்றப்படுறது சில பல பில்லியன் தூரத்துக்கும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து பேரலா இன்னொரு யூனிவர்ஸுக்கும் கனெக்ட் ஆகி இருக்கலாம். இந்த ஃபேப்ரிக் ஷீட் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியா கூட இருக்கலாம். சரி, இப்போ உண்மையிலே வார்ம் ஹோல் இருந்தா அது எப்படி இருக்கலாம்னு சில கான்செப்ட்களையும் தேரிகளையும் முன்வைக்கிறாங்க. அதன்படி பார்த்தா பிரபஞ்சம் எப்போ உருவானதோ, பிக் பேங் எப்போ நடந்ததோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதன்படி பார்த்தா இதுல இருக்கிற வார்ம் ஹோல்ஸும் தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கலாம்னு சில கான்செப்ட்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து வார்ம் ஹோல்ல இருக்கிற சில கிராவிடேஷன் புல்ஸ்னால அதோட மிடில் பகுதிகள் சுருங்கிக்கிட்டே வரதாகவும் சொல்றாங்க. ஸோ இதை சுருங்கிக்கிட்டே வர ஒரு பகுதி ஒரு கட்டத்துல முழுவதுமா மூடிடுமா? அப்படி மூடாம இருக்கும் அதுக்கு சில சொல்யூஷன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு பேரு எக்ஸாக்டிக் மேட்டரா. இந்த எக்ஸாக்டிக் மேட்டர் இருக்கனால அதோட மிடில் பகுதிகள் சுருங்காம தடுக்க போறதாகவும் சொல்றாங்க. இதுவும் ஒரு கான்செப்டாக மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனல் கான்செப்ட் என்னன்னா, நம்ம வார்ம் ஹோலை பயன்படுத்தி நம்ம பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமேடா போயிடும். திரும்பவும் அங்க இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு நம்ம இங்க வந்துடுறோம். நம்ம டைம் லைன் படி சில மணி நேரம் மட்டும் தான் நமக்கு கடந்து போயிருக்கும். ஆனா இங்க இருந்தவங்களுக்கு பலாயிரம் மடங்கள் கடந்து போயிருக்கும். இதுல கான்செப்ட் என்னன்னா, வார்ம் ஹோல் ஸ்பேஸ்ல மட்டும் கனெக்ட் ஆகி இல்ல, டிஃபரெண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் மற்றும் டிஃபரெண்ட் ஆஃப் கேலக்சி கூடயும் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ வார்ம் ஹோல் வழியா நம்ம டிராவல் பண்ணும்போது வார்ம் ஹோலை நம்ம டைம் மிஷினா மாத்திருப்போம். அதாவது நம்ம டைம் டிராவல் செய்திருப்போம். ஸோ இது எல்லாமே வார்ம் ஹோல் பற்றி உருவாக்கப்பட்டன, எல்லாமே கான்செப்ட் மற்றும் தேரிஸ். இதை பற்றின ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. பல ஆராய்ச்சிகள் உண்மைகள் தெரிய வரும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் முதல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்க மாதிரி சைனிங் அப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.